ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மாயா சீசன் 2ல 80வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல மாயா கிட்ட தான் கட்டுறாங்க. மாயா அப்படியே கதவு திறந்து பார்க்கும்போது அங்க விக்ரம் நிக்கிறான். அப்போ மாயா அப்படியே பயத்தோடய பார்த்துட்டு இருக்கும்போது விக்ரம் மாயாவை ஹக் பண்ணிட்டு, நீ எது நினைச்சுமே கவலைப்படாத மாயா, நான் உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன், அதனால போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் மாயாக்கு விக்ரம் மேல டவுட் வந்ததுனால நம்ம எப்படியாச்சும் எல்லா உண்மையை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. அப்போ அப்படியே மாயா கீழே இறங்கி போயிட்டு, விக்ரம் நீ எனக்காண்டி நிறையவே பண்ணிட்ட, நான் உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால நான் உனக்கு ஏதாச்சும் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மாயா உனக்கே உடம்பு சரியில்லை, நீ எதுக்கு சமைக்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ மாயா ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை நான் தான் அன்னைக்கு சமைப்பேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இதில் போய் லிஸ்ட்டில் உள்ளதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாயா நீ வீட்டிலே ரெஸ்ட் எடு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். அவன் போனதுக்கப்புறம் மாயா அந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே தேடி பார்க்குறாங்க. அப்போ ருத்ராவோட முகத்தை மூடி அடிச்சிருப்பான்ல, அப்போ அதில் பிளட்லாம் வந்திருக்கும்ல, அந்த துணியுமே அங்கே தான் இருக்குது. மாயாவை பார்த்து அப்படியே ஷாக்கிங் ஆகிறாங்க. அப்போ அப்படியே ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணும்போது ராஜு அப்படியே மாயாவோட மேலே வந்து அப்படியே விழுறான். விக்ரம் மாயாவை கொண்டுட்டான் போல. அப்போ மாயா அதை பார்த்து அப்படியே ஷாக்கிங் ஆகிறாங்க. அப்போ விக்ரம் திரும்பி வீட்டுக்கு வரும்போது மாயா எல்லாத்தையுமே பழையபடி மாற்றி வச்சிருக்காங்க. ராஜுவையும் அந்த கபோர்டில் தூக்கி அப்படி அமைக்க வச்சுட்டாங்க. மாயா திருப்பி வைக்கும்போது அவனோட ட்ரெஸ் அதில் மாட்டிருக்கும். அதனால விக்ரமுக்கு புரிஞ்சுட்டு மாயா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அதனால அப்படியே மாயா கிட்ட போறான். அங்கே கட் பண்ணா எம்ஜே கிட்ட தான் கட்டுறாங்க. எம்ஜே சுதீர் கிட்ட வீடியோ காலில் பேசிட்டு இருக்காரு. எம்ஜே மாயா மட்டும் ருத்ரா கையில கிடைச்சிட்டா 10 வருஷமா இருந்த ரகசியம் எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சுதீர் சொல்றான். அப்ப எம்ஜே நீ எதை நினைச்சுமே கொலைப்படாத சுதீர், நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அங்கே கட் பண்ணா மாயா அப்படி தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் அப்படியே மாயா பக்கத்துல போயிட்டு, அப்படின்னா உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்போ மாயா அப்படி ஷாக்கிங்கோட எந்திரிச்சு பாக்குறாங்க. மாயா அப்படி பயத்துல நடுங்குறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. மாயாக்கு விக்ரம் பத்தின உண்மைகள்லாம் தெரிஞ்சதுனால அடுத்து என்ன பண்ண போறான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.